மீனாக்குட்டி, மீனாக்குட்டி. என்னத்த சொல்லுங்கத்த. காஃபி ஏதாவது வேணுமா? இல்ல, இந்த மூணு சின்ன பிள்ளை எங்க போச்சுது? எங்க இப்பமே நம்ம வீட்டு பக்கத்துல விளையாடவே பக்கத்து தெருக்கு போயிருப்பாவளா இருக்கும். இல்லையே, ஒரு எட்டு நடந்து பாத்துட்டு வந்தனாங்க. இல்லையே. இல்லையா, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அத்தை வேற என்ன, தருண் வீட்டுக்கு எங்கயாவது போயிருப்பாவளா இருக்கும். ஒரு சத்தம் கூட பாப்போம். குடுக்குறேன். இப்ப தெருவிலே விளையாடல, எங்க போயிருக்காண்டல வரட்டும். எனக்கு சூடு வைக்கிறேன். கூப்பிட போறதா ஜதா, பிள்ளைல கை வச்சிராத. இல்ல, அடிக்கல. எங்க போயிருக்கோம் மூணு பிள்ளைகளும்? பச்சை பிள்ளைலாச்சே. அரை மணி நேரத்துக்கு திருப்பி வந்து தலையை கட்டிட்டு போவாவல. நாங்க இங்கதான் இருக்கோன்னு என்ன ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஆள் அட்ரஸே காணுமே. ரொம்ப நேரம் ஆயிட்டுடா. வீட்டுல கேப்பாங்க எங்க போனீங்க நீ, என்னடா சொல்லுவீங்க? தருண் மாமா வீட்டுக்கு போனோம்னு சொல்லிருவோமா? தருண் மாமா ஒருவேளை நமக்கு முன்ன நம்ம வீட்டுக்கு போயிருந்தா ரோசிட்டா தெருல லாண்டன்னு சொல்லுவோமா? ரோசிட்டா நினைப்புல தான் இருக்கியோ. இனிமே அவ கிட்ட நீ சேரக்கூடாது. அவன் நினைப்பே உனக்கு வரக்கூடாது. இப்ப இல்ல, எப்பவுமே உங்க ரெண்டு பேருக்கு நான் மட்டும்தான். புரியுதா? புரியுதா? இல்ல நான் போய் பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். சரி, போட்டுக்கிட்டு கொடுத்துறானே. பாத்தியல எப்படி சொல்லுதானே? ரோசிட்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்ட். இனிமே நான் கிட்ட பேச கூடாதா? டேய் சீக்கிரம் வாங்கடா. ஏற்கனவே நம்ம தேடி அலைவாவே. நீ வீட்ல போய் ஓலையிலே தொலைச்சுறானே. ஏய் ரோட்ட பாத்து கிராஸ் பண்ணி. நக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்குல சீக்கிரம் வா, டியூஷனுக்கு நேராயிட்டு. வந்துக்கிட்டே இருக்க. டியூஷன் டீச்சர் ரொம்ப ஏசுவாங்க. சீக்கிரம் போ. அக்கா போறாங்கடா. அது செத்து. ஏய் வீட்ல போட்டு கொடுத்துருவாங்களோ தெரியலையே. வீட்ல போய் சொல்லி கொடுத்தா அவ்வளவுதான். ரோட்ல ஏறாந்ததியா அப்படின்னு மீனாக்குட்டி அம்மா வாயில மரங்கள்லாம் வச்சிருவாங்க. ஏங்க பாரு. என்ன இத மூலையில விளையாடிட்டு இருக்கீங்க? டேய் ரோடடா. சரி வீட்டுக்கு போங்க. விளையாண்டு போதோ வீட்டுக்கு போங்கனே. சரிங்க அக்கா. அக்கா எங்க வீட்ல சொல்லி கொடுத்துருவீளோ? சொல்லி கொடுக்க மாட்டோம். போ கரெக்ட்டா வீட்டுக்கு போணும்னா. சரிக்கா. ஆமாடா, இந்த தெருக்கு ஏன்டா வந்தீங்க? இங்க பைக் எல்லாம் போவோம். ஏன்டா வந்தீங்க? தாத்தா வீட்டுக்கு போறோம். அட பார்வதி, போட்டு கொடுத்துட்டாளே. எம்பாசி. ஆமா, தாத்தா வீட்டுக்கு தான் போறோம். எந்த தாத்தா வீட்டுக்கு போனீங்க? அங்க ஒரு தாத்தா வீட்டுக்கு. சரி சரி வீட்டுக்கு போங்க. சரி. எம்பாசி, என்னடா? இனி யார்கிட்டயாவது தாத்தா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் நாங்க வரும்போது கூட்டிட்டு வர மாட்டோம். நம்ம தாத்தா வீட்டுக்கு தானடா போனோம். வீட்ல சொன்னா நம்மள விடுவாங்களா? அவ்வளவு பெரிய ஜாக்கெட் திங்க முடியுமா? அப்படியா? நீ சொல்லக்கூடாது சரியா? சரிடா. என்னடா ஒரு ஈக்காக்கா கூட காணல. நம்ம எவ்வளவு நேரம் கழிச்சு வரோம் தெரியலையேடா. ரொம்ப நேரம் ஆயிட்டோ. அத்தாடி, வீட்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்களே. இங்க பாத்தியா, ஊச்சிட்டு வரத பாரு. ஏய் பாப்பா, தம்பி. டேய் செத்தடா. அக்கா என்னடா? உன்னை வீட்ல காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. நீங்க மூணு பேரும் ஊச்சிட்டு வரீங்க. வீட்ல தேடுறாங்களா? டேய் இப்ப நமக்கு இன்னைக்கு கச்சேரி தானடா. ஆத்தி செத்த. தம்பி சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா. சரி. நீங்க தானடா ரெண்டு பேரும் ஊச்சிட்டுவீங்க. இப்ப என்னடா பாப்பாவை கூட்டிட்டு போயிருக்கீங்க? நாங்க எங்க கூட்டிட்டு போனோம்? அவளா வந்தா. போய் இவன் தான் கூட்டிட்டு போனே. எப்படி கத்து விடுதா பாருல. ஏக்கா அம்மா தேடிட்டு இருக்காவளோ? கம்பு வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காவ. பெரிய புளிச்ச கம்பு வச்சு தேடிக்கிட்டு இருக்காவ. முருங்கை கம்பை நொடிச்சு வச்சிருக்காவ. தடி என் முதுகு தோல் இன்னைக்கு பிஞ்சிருன்னு நினைக்க. ஒத்த சாக்கேட்டுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் நம்ம நிலைமை என்னன்னு ஆப்போதோ யாருக்கு தெரியும்? டேய் சீக்கிரம் வாங்கடா. எப்படி வீட்லயே போட்டு தான் கொடுக்க போறேன். நான் உங்களை காப்பாத்துறேன்டா. வாங்கடா. பாத்தி காப்பாத்த போறல. கரெக்ட்டா தான் இருக்கும். வாலே சீக்கிரம் போ. சரிடா. டேய் என்ன ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா வாங்கடா. சரி. அத்தாடி டேய் உங்களை யாராலும் காப்பாத்தவே முடியாதுடா. என்ன சொல்ற? சதீஷே, அங்க பாத்தீங்களா எப்படி தெரு தெருவா அலைதா பாத்தீங்களா? ஓய் ஓய் மதன், எத்தாங்க பாத்தியால? இல்ல எங்க போறியா? இல்ல
பாப்பாலையும் கூட்டிட்டு எங்க போறியா? அது எப்படில பண்றதெல்லாம் அவ பண்ணதா. நாம அவளை கூட்டிட்டு போனோமா என்ன நேரமல. அப்பா வா தங்க, வா வா வா, அப்பா கிட்ட வா. தங்க, எங்க இந்த பிஞ்சு காலத்துல எங்க வந்து விட்டால? தாத்தா வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்கா? எந்த தாத்தா வீட்டுக்கு? ஏலே இருல என்ன லால அதுன்னு பாப்போம். இல்ல எங்க போயிட்டு வரியா? இல்ல வீட்டுல விளையாட்டே கிடையாது, ஃபுல்லா தெருவுதான். இப்ப இவளையும் கூட கூட்டு வரியா? அப்படிதானே? இல்லப்பா. அங்க மீனக்குட்டி அம்மாக்கு 50 கிட்ட அலைதால உங்களை காணல. ஒழுங்கா வீட்டுக்கு போங்க. சரிப்பா. இந்த இப்ப போய்ட்டப்பா, இப்ப போய்ட்டப்பா. நாங்க படிக்கணும்ப்பா. நாங்க போயிட்டு வரட்டப்பா. என்ன நடிப்பு நடிக்காம பத்தியலா? எப்படி படிக்கணுமா? அப்பதான் நம்ம அடிக்க மாட்டோம். அதுக்கு அப்பா படிப்பு ரொம்ப முக்கியப்பா. டியூஷனுக்கு நேரம் ஆயிட்டுப்பா. நாங்க கிளம்பட்டுமாப்பா? கிளம்பு. உங்க அம்மா இன்னைக்கு விருந்து வச்சிருக்கா, போ. தங்க பாத்து போனோன்னு பல்லு முள்ளுக்குள்ள குத்திராம பாத்து போ. சரிங்கப்பா. அன்பசி தங்கம், அப்பா உன்னால நம்மள கண்டா ஓடி ஒளிவா. இப்ப அப்பா பண்ணிட்டு வாரா. இந்த வரம் தெரியுதுல்ல, இவனை குடிச்சதுல இன்னும் பாருங்க என்னெல்லாம் பண்றானு. சரி அவனை கூட பாத்து போனோம். செப்பெல்லாம் போட்டு வந்துருக்க அப்படி. ஐயா அது கண்டி விழுமே. அங்க பத்தில என் உனக்கு சட்டே கிடையாது. செம்பாலி கிட்ட படிச்சு படிச்சு சட்டை போட்டு பழகினு. யாரு கேக்குறா? ஊரு புள்ள சட்டை இல்லாமே அலைதான். போட்டுறேன்ப்பா. சட்டை போட்டுறேன்ப்பா. இனி ஒரு சட்டை இல்லாம பாக்கட்டும். ராஸ்கல் இரு. அப்பா நான் படிக்கிறேன். போட்டப்பா. போங்க சார் போங்க. டேய் வாங்கடா. அது எப்படி? நீ என்ன பண்ணாலும் எல்லாம் தூக்கிச்சு கொஞ்சிடாவே. சரி நம்ம சாயங்காலம் போல தாத்தா வீட்டுக்கு போகணும்ல. இப்போ போயிட்டு வந்ததுக்கே அந்த வீட்ல என்னெல்லாம் காத்திருக்கோ. இதுல சாயங்காலம் வேறயா? ஏய் தாத்தா நிறைய சாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்கல்லடா. இப்போ வீட்ல போய் சொல்லு தாத்தா வீட்டுக்கு போறேன்னு. நல்ல சமத்தியா கொடுப்பாங்க. இனி தாத்தா வீட்டை மறந்துட வேண்டியதா. இல்லடா சத்தியமா சொல்ல மாட்டேன்டா. சொல்லாம இருந்தா தாத்தா வீட்டுக்கு போலாம். சொன்ன அவ்வளவுதான். அன்னைக்கிலே நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு இப்பதானே தெரியுது. மலையில மாதிரி பேசுற பேர பேத்திகளோட நீ வாழ்ந்துட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கேன். என் பேரனே தெரியாம என் பேரனையே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அவன் குமார புள்ளன்னு சொல்லும் போதே என் இதயமே வெடிச்சிட்டு. அந்த பிஞ்சு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என் தோல்லியும் மார்பில் தூக்கி வளர்க்க வேண்டிய பிள்ளைங்கள யார் வீட்டு பிள்ளை மாதிரியா நான் பார்த்துட்டேனே. என் பேர பிள்ளையோட இருக்க பாக்கி எனக்கு இல்லாம போயிட்டேன். விட மாட்டேன் அன்னைக்கிளி. என்கிட்ட நீ எல்லாத்தையுமே தட்டி பறிச்சிருக்க. எல்லாத்தையுமே தட்டி பறிச்சிருக்க. இனி நான் எதையும் இழக்க மாட்டேன். என் பேர பிள்ளைல என் பிள்ளைங்க எல்லாரையும் என் பக்கம் நான் இழுக்கிறேன். நிச்சயமா என்னால மாத்த முடியும். ஒவ்வொரு பிள்ளைங்களையும் என் பக்கம் நான் மாத்துறேன். என் பேர பிள்ளைங்களோட நான் வாழ்றேன். உன்னை தண்ணி மரமாக்குறேன். அப்பதான் நான் பட்ட வலியும் வேதனையும் உனக்கு என்னன்னு தெரியும். எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு உனக்கு புரியும். தனிமை எவ்வளவு கொடுமைன்னு உனக்கு நான் காட்டுறேன் அன்னைக்கிளி காட்டுறேன். ஐயோ இனி எப்ப என் பேர பிள்ளைங்க வருவாங்கன்னு இருக்க. இனி எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியலையே. அந்த பிள்ளைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்க முடியலையே. சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு போனாங்களே. ஐயோ அந்த பிள்ளைங்க முகத்தை பார்க்கணும் போல இருக்குது. அவன் முழிச்ச மொழி இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அந்த பொண்ணு என்ன கியூட்டா பேசுனா. எப்ப சாயங்காலம் வரண்டு இருக்குதே. எனக்கு பொறுமையே இல்ல. பேசாம அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு வந்துட்டா என்ன? வேண்டாம், சாயங்காலம் வாரேன்னு இருக்காங்கல்ல. ஐயோ எப்ப சாயங்காலம் ஆகும்னு இருக்குதே. ஐயோ டார்லிங் என்ன ஈவினிங் நாம ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாமா? ஈவினிங்லாம் முடியாது. ஏன் ஈவினிங்கே முடியாது? முடியாதுன்னா முடியாது. டார்லிங் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நீங்க அமெரிக்கால இருக்கும்போது இப்பெல்லாம் இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அங்க எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்க வந்து என்ன கண்டுக்கிறதே இல்ல. சரி என்ன கொஞ்சம் தனியா விடு, கிளம்பு. இப்ப தனியா தானே நிக்கிறீங்க. எப்ப பாரு தனியா விடு தனியா விடு. அப்ப நான் எதுக்கு வந்தேன்? அதான் சொல்றேன், நீ கிளம்பு. ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்றேன், கிளம்பு. இங்க இருந்து போறதுக்கு தான் நான் எதுக்கு வந்தானா? நோ டார்லிங், உங்களை விட்டு நான் எங்க போக மாட்டேன். இனி நான் அமெரிக்கா வரது கஷ்டம் தான், நீ கிளம்பு. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், கிளம்பு. என்ன என் உசுரெல்லாம் இங்க தானே இருக்குது. இவ்வளவு நாள் நான் இழந்துட்டேன். இனி நான் இழக்க மாட்டேன். என் பேர பிள்ளைங்க எனக்கு வேணும். நான் செத்தா கொல்லி போடுறதுக்கு என் பேர பிள்ளைங்க எனக்கு வேணும். என் பிள்ளைங்க பாசத்தை தான் நான் சமாத்தியம் பண்ண முடியாம போயிட்டேன். ஆனா என் பேர பிள்ளைகிட்ட நான் அப்படி இல்ல. என் பிள்ளைங்களுக்கு தான் நான் நல்ல தகப்பனா இருக்கல. ஆனா என் பேர பிள்ளைகளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல தாத்தாவா இருப்பேன். என் தாத்தா நல்லவன்னு என் பேர பிள்ளைங்க சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். என் பேர பிள்ளைங்க எனக்கு வேணும். என் உசுறு, என் வாரிசு எனக்கு வேணும். போதும், இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். டார்லிங் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? உடனே நான் கிளம்ப சொன்னேன். நான் டார்லிங் நான் இங்க தான் இருப்பேன். ஆனா
அந்த அன்னைக்கிளி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. அவ ஒண்ணும் பியூட்டிலாம் இல்ல, கிழவி. தொலைச்சிருவன் தொலைச்சி. யாரு கிழவி? ஒரு நேரத்துல அவ எப்படி இருப்பா தெரியுமா? நீ பியூட்டிங்க, நீ பக்கத்துல கூட நிக்க முடியாது. அவ கூட என்னால வாழ முடியல. அவ நின்ன அழகு, உட்கார்ந்த அழகு, அவ பேசுறது கூட அழகாதான் இருக்கும். அவ தன்னையே வருத்திக்கிட்டு இந்த நிலைமையில இருக்கா. அவளா மாத்திக்கிட்டதான் இந்த உருவம். ஏன்னா நான் சுமத்தின பழி எப்படி, அதுக்காக மாத்திக்கிட்ட உருவம் தான் இது. யார பார்த்து கிளவின தொலைச்சிருவன் தொலைச்சி. ஏன் அவ சொன்ன வார்த்தை உனக்கு மறந்துட்டா? உருவத்துலதான் வயசு, அவ உள்ளத்துக்கு இல்ல. இன்னும் அவளுக்கு மேல இருக்க பாசம் உங்களுக்கு குறையல, அப்படிதானே? கணவன் மணி பந்தம் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் என்னதான் ஆனாலும் சரி அந்த பந்தத்தை பிரிக்கவே முடியாது. இவ்வளவு பாசம் வச்சிருக்கவங்க என்ன எதுக்கு நீங்க அவங்க விட்டுட்டு வந்தீங்களா? ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். அதான் என் நிலைமை. கேள்வார் பேச்சு கேட்டு சீரழிஞ்சிட்டேன். வாழ தெரியாதவன். அது முடிஞ்சு போன பந்தம், அத போட்டு. சரி, என்ன தனியா விடு. கதை இப்படி போகுதா? உங்களுக்கெல்லாம் காதம்பரி தான் லைக். அந்த அன்னைக்கிளி குடும்பத்தை தரமட்டமாக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இந்தியாவுக்கு போகணும்னு சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தேன். முகத்துல அவ்வளவு பிரகாசம். அப்பவே எனக்கு தெரியும் நீங்க டீல முடிக்க வரல, குடும்பத்தை பார்க்க வந்தீங்கன்னு. முடிச்சிருவோம். அந்த மீனாக்கு பண்ண வேண்டியதை பண்ணி அந்த பழிய உங்க மேல சுமத்தி நிரந்தரமா அந்த குடும்பத்தை உங்களை பிரிச்சு காட்டுறோம். என்கிட்டே வா. டேக் இட் டார்லிங். பெஸ்ட் எடுங்க. ஈவினிங் வேணா பார்க்கலாம். நோ, ஈவினிங் என்னால வர முடியாது. ஓகே டார்லிங். ஆமா, காதம்பரி பொண்ணு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டாளா என்ன? இல்ல டார்லிங், ஈவினிங் ஃளைட். ஓ சரி சரி. அவ வந்த உடனே என்னதான் முதல்ல பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஓகே டார்லிங். ஞாபகம் என்னதான் முதல்ல பார்க்கணும். ஓகே டார்லிங். காதம்பரி பார்க்க விட்டுட்டு தான் மாதிரி சரி பாப்பா. எதுக்கா இருக்கும்? ஐயோ, சாயங்காலம் ஆக போகுது. இந்த பேரப்பிள்ளைல என்ன காணுமே. அதுக்குள்ள போய் பேரப்பிள்ளைகளுக்கு நிறைய சாக்கெட்லாம் வாங்கி கொண்டு வச்சிடணும். ரோசிகா, சார்லி கூப்பிட்டீங்களா? வெளியில போனலாம், ஈவினிங் வர முடியாது. இப்போ போயிட்டு வந்துடலாம். இப்பமா? ஆமா, கொஞ்சம் சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். வாயே. உங்களுக்கு தான் சாக்லேட் பிஸ்கட்லாம் பிடிக்காதே. இல்ல, இப்ப சாப்பிடும் போல இருக்குது. கிளம்பு. ஓகே சார்லி, 5 மினிட்ஸ் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறே. ஓகே. ஆஹா, சார்லி என் கூட வெளியில வரதுக்கு சம்மதிச்சிட்டாரு. இன்னைக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்ணிரணும். கோல்டு, டைமண்ட் எல்லாம் இன்னைக்கு தான் இவர் சம்மதிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர்ட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிரணும். அத்தி வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குதே. வீட்டுக்குள்ள தாண்டா மீனா குட்டி அம்மா இருக்காங்க. பாட்டி இருந்தா காப்பாத்திடுவாங்க, பாட்டி இல்லனா வேற வழி. வாங்கடா உள்ள போலாம். டேய், இசை சித்தப்பா வீட்டுக்குள்ள தானடா இருக்காங்க. நீ வேறடா, தேன்மொழி சித்தி கூட இருந்தா சித்தப்பா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்கடா. ஆமாடா, சித்தப்பாவை நம்புறது வேஸ்ட். வாங்கடா பெரிய மனுஷங்களா, இதை என்ன திட்டிட்டே அந்த மாதிரி இருக்குது. எங்கடா போயிட்டு வரீங்க? உங்க எல்லாரும் வீட்டுல சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அசால்ட்டா நிக்கீங்க. சல்லடை போட்டா தேடிக்கிட்டு இருக்காவே? ஆமா. ஐயையோ சித்தப்பா, முடியாதுப்பா, உங்களை காப்பாத்துறதுக்கு என்னால முடியாதுப்பா. டேய், நான் காப்பாத்துறேன் வாங்கடா. ஆஹா, பெரிய மனுஷன் அந்த அளவுக்கு ஆயிட்டீங்களா? காப்பாத்த முடியாதுல, அப்ப ஓரமா ஒதுங்கி போயிரணும். என்ன போடு போடுறா? தினேசனா, தினேசனா. இவன் வாயாலே நாம அமுறான்டா. வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காளான்னு பாரு. சித்தப்பா. என்னப்பா? தெய்வமே, தெய்வமே, நன்றி சொல்றேன் தெய்வமே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெய்வமே பாட்டு வேற. எங்கடா போயிட்டு வந்தீங்க? தாத்தா வீட்டுக்கா? எந்த தாத்தா வீட்டுக்கு? வெனிய கூட்டிட்டு போயிருக்கான்டா, வெனிய கூட்டிட்டு போயிருக்கோம். தெய்வமே, தெய்வமே, அவ ஓலடிக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. சித்தப்பா, நாங்க படிக்கணும். படிப்பு ரொம்ப முக்கியம். நாங்க படிச்சு ஆகணும். ஏன் எங்களுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க? டியூஷனுக்கு நேரம் ஆயிட்டு. தேன் ஒழிச்சிட்டு இல்லைன்னா அடிப்பாவே. நாங்க படிக்கணும். நாங்க போயிட்டு வரட்டுமா சித்தப்பா? இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லாம தான் இருந்தது. ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்றேன்டா, நீங்க எங்கயோ போயிட்டு வந்திருக்கியா? இவன் அதிகமா பேசியே காட்டி கொடுத்துருவான். ஏன்டா கால கிச்சன் கட்டுற? கிச்சன் கட்டல, கூப்பிட்டேன். என் முழங்கால் உயரம் வந்துகிட்டு என்ன அலப்பற பண்றான்? என்னடா? கொஞ்சம் தூக்குங்களே. எதுவா இருந்தாலும் நீ அங்க இருந்தே பதில் சொல்லி.
சொல்றேன் சித்தப்பா சொல்றேன். ஆகா, இன்னைக்கு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குதே. டேய் உன் அன்னைக்கு தான் சொல்றேன், ஓடிடுடா. இல்ல சித்தப்பா, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் சித்தப்பா. எப்படி எல்லாம் பேசுறான் பாத்தியா? சொல்லி சொல்லி என்ன உண்மையை சொல்ல போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். இவனால சேர்ந்து நானும் மாட்டிக்குவேனே. கூமுட்ட எல்லாரும் நம்ம சுத்தி தாண்டா நிக்கிறாங்க. என்ன உண்மை சொல்ல போறீங்க? அது ஒரு பெரிய உண்மை சித்தப்பா, பெரிய உண்மை. எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி சித்தப்பா, கேள்வி. ஓ அப்படி? ஆமா சித்தப்பா ஆமா. நான் எங்க போனேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. நான் இல்லடா, வீட்டுல இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. சொல்றேன் சித்தப்பா சொல்றேன். அதான் என் கூட படிச்சானே அரணே, படிக்குது ஜூனியர் கேஜி, என் கூட படிச்சானே. இதுக்கு நடுவே எந்த ஸ்கூலுக்கு போனா? உன் கூட படிச்சானா? எந்த அரணே? முன்னாடி படிச்சான் சித்தப்பா. டேய் இப்பவே நீ சீனியர் கேஜி தானே படிக்கிற? ஆமா சித்தப்பா, அப்பந்தான் அவன் திடீர்னு ஸ்கூலை விட்டு போயிட்டான். ஓ சரி. அவ என்ன பார்த்து ஒத்த வார்த்தை கேட்டுட்டான் சித்தப்பா. டேய் வேண்டாண்டா, கதை திரும்பி பாருடா. இவனை ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு, நானும் சேர்ந்துதான் கேவலப்பட வேண்டியிருக்கு. அப்பா இரு, அவன் கதை சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் சேர்த்து இருக்குது. அப்பா போதும், நீ யாருன்னு நேத்தே நான் பாத்துட்டேன். அப்பா நான் செல்ல பிள்ளைப்பா. அப்படியா? சரி, சின்ன பிள்ளை எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? அது வந்துப்பா, அது வந்துப்பா. நீ ஒண்ணு சொல்லண்டா, அவன் கதை சொல்லுவான், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன கதை சொல்லலாம்னு சொல்லு. அப்பா தூக்கம் வருதுப்பா. இல்ல, கதை சொல்லி முடிச்சோன்னே நீ தூங்கலாம். பிஞ்சு காலை வச்சு நடந்து வந்திருக்கேன்ப்பா. ஓ பிஞ்சு காலு, இந்த பிஞ்சு காலை வச்சுதான் நேத்து 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்திருக்க. அது ஒரு ஃப்ளோல போயிட்டேன்ப்பா. பரவாயில்ல, அவன் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லு. வசமா மாட்டி விட்டுட்டானே. எப்படி சிக்கியிருக்கான் பாத்தியா? அதானே நம்மள காட்டி கொடுக்காதீங்க காட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கானே. சொல்லு, உன் சோகத்தடை சொல்லி. அந்த அருண் என்ன சொன்னா? ஐயோ ஐயோ